வணக்கம். ஆகாஷவாணி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி. தலைப்புச் செய்திகள்: தீப திருநாளாம் தீபாவளி பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்த தீபாவளி பண்டிகையின்போது ஒளி விளக்குகளை ஏற்றுமாறு நாட்டு மக்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கிழக்காசிய மாநாடு காணொலி காட்சி வாயிலாக நாளை நடைபெறவுள்ளது. மத்திய பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 25 பேர் காயமடைந்தனர். கேரி சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் குணேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தீப திருநாளாம் தீபாவளி பண்டிகை இன்று பாரம்பரிய முறைப்படி கொண்டாடப்படுகிறது. தீமையை நன்மையை வென்றதன் அடையாளமாக இப்பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பல்வேறு தரப்பினர் கொண்டாடப்படும் பண்டிகையின் மூலம் ஒற்றுமை, நல்லெண்ணம், சகோதரத்துவம் ஆகியவை வலுப்படும் என்று கூறியுள்ளார். சமுதாயத்திற்கு சேவை புரிய வேண்டும் என்ற உத்வேகத்தை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் மகிழ்ச்சி, அமைதி, செழுமை நிலவட்டும் என்று குடியரசுத் தலைவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பூமி தாயை பாதுகாக்கும் வகையில் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாமல் இப்பண்டிகையை கொண்டாடுவோம் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியாவில் மட்டுமல்ல, எல்லைகளை தாண்டி பல நாடுகளிலும் இப்பண்டிகை மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுவதாக கூறியுள்ளார். கோவிட்-19 தொற்று காரணமாக நாட்டு மக்கள் அனைவரும் சுகாதாரத்துறையினரின் வழிகாட்டு நெறிமுறைகளின் அடிப்படையில் பாதுகாப்பாக இந்நாளை கொண்டாடுமாறும் அவர் கேட்டுக் கொண்டார். தீபாவளி திருநாளில் ஏற்றப்படும் தீபங்கள் அறியாமை என்ற இருளை போக்கட்டும் என்றும், மக்கள் அனைவருக்கும் அறிவொளியை ஏற்படுத்தி நமது வாழ்வில் அமைதி, நல்லிணக்கம், வளத்தை இந்நாள் ஏற்படுத்தட்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில், இப்பண்டிகை வாழ்க்கையை மேலும் ஒளிமயமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் ஆக்கும் என்று தாம் நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். அனைவரும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ வாழ்த்துவதாக கூறியுள்ளார். ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்த தீபாவளி பண்டிகையின்போது ஒளி விளக்குகளை ஏற்றுமாறு நாட்டு மக்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், நாட்டை பாதுகாக்கும் பணியில் அச்சமின்றி ஈடுபட்டு வரும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம் என்று கூறியுள்ளார். வீரத்துடனும் தீரத்துடனும் பணியாற்றி வரும் நமது ராணுவ வீரர்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகளே இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எல்லையில் பணியாற்றும் நமது ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கும் இன்றைய தினம் நன்றி செலுத்துவோம் என்று அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் தீபாவளி பண்டிகை இன்று பாரம்பரிய முறைப்படி கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், பிஜேபி மாநில தலைவர் திரு எல் முருகன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி, பாமக நிறுவனர் திரு ராமதாஸ் உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பண்டிகையை கொண்டாடுவதற்காக சொந்த ஊர் செல்லும் பயணிகளின் வசதியை கருத்தில் கொண்டு ஆயிரக்கணக்கான சிறப்பு பேருந்துகளை மாநில போக்குவரத்து கழகம் ஏற்பாடு செய்துள்ளது. சிறப்பு ரயில்களிலும் கூடுதல் பெட்டிகளை இணைத்து தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கோவிட்-19 பாதிப்புக்கிடையே பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தில் கடந்த ஒரு வார காலமாக சென்னை உள்ளிட்ட நகரங்களில் மக்கள் கூட்டத்தை காண முடிந்தது. இதற்கிடையே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வியாபாரம் மந்தமாக இருந்தது என்று வணிகர்கள் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் கூறினார். கோவிட்-19 தொற்று காரணமாக இந்த ஆண்டு பசுமை பட்டாசுகளுடன் தீபாவளியை கொண்டாடுமாறு பொதுமக்களை மத்திய, மாநில அரசுகள் கேட்டுக் கொண்டுள்ளன. காலையில் 1 மணி நேரமும் மாலையில் 1 மணி நேரமும் பட்டாசு வெடிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அதிக ஒலி எழுப்பும் பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பட்டாசுகளை வெடிப்பதன் மூலம் காற்று மாசு அதிகரித்து சுவாச கோளாறு, இருதய நோய், நரம்பு மண்டலம் பாதிப்பு ஆகியவை ஏற்படும் என்று தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை மருத்துவர் அசுதோஷ் பிஸ்வாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அகில இந்திய வானொலிக்கு பேட்டியளித்த அவர், பட்டாசுகளிலுள்ள டாக்சிக் வேதிப்பொருட்கள் தொண்டை எரிச்சலை ஏற்படுத்துவதுடன் உயர் ரத்த அழுத்தம், நீரிழிவு ஆகிய நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். எனவே சுவாச கோளாறுகளிலிருந்து பாதுகாக்கும் வகையில் வெளியே செல்வதை தவிர்க்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் நலன் மற்றும் சர்வதேச இலக்குகளை கருத்தில் கொண்டு மத்திய, மாநில அரசுகள் உரிய முறையில் நாட்டை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். தேசிய ராணுவ கல்லூரியில் நடைபெற்ற நிறைவு நாள் நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் நேற்று அவர் உரையாற்றினார். நாட்டின் எல்லைகள் மற்றும் அயல்நாட்டு கொள்கைகள் குறித்த புரிதல் மற்றும் பன்முகத்தன்மை ஆகியவை குறித்து இக்கல்லூரியில் பயிற்றுவிக்கப்படுவதாக அவர் கூறினார்.
நாட்டின் கொள்கைகளுக்கு ஏற்ப இலக்குகளை எட்டும் வகையில் திறமையுடன் கூடிய அதிகாரிகளை இக்கல்லூரிகள் உருவாக்கி வருவதாக அவர் பாராட்டு தெரிவித்தார். தீவிரவாதம் எந்த வடிவில் இருந்தாலும் அதனை முறியடிக்க சர்வதேச சமுதாயம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டுமென்று திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தினார். மறைந்த முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்த தினம் இன்று குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். 15வது கிழக்காசிய மாநாடு நாளை நடைபெறவுள்ளது. இம்மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பங்கேற்கிறார். வியட்நாம் பிரதமர் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறவுள்ள இம்மாநாட்டில் கிழக்காசிய நாடுகளைச் சேர்ந்த 18 பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர். கோவிட்-19 தொற்று உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து தலைவர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளதாக தெரிகிறது. இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கிழக்காசிய நாடுகளின் அமைப்பை வலுப்படுத்துவது மற்றும் சவால்களை எதிர்கொள்வது குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கம்போடியா, இந்தோனேஷியா, லாவோ, மலேசியா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம், ஆஸ்திரேலியா, சீனா, இந்தியா, ஜப்பான், நியூசிலாந்து, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் இந்த அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ளன. ஜம்மு காஷ்மீர் எல்லைக்கோட்டுப் பகுதியில் பாகிஸ்தான் படையினர் நேற்று அத்துமீறி துப்பாக்கிச் சூடு நடத்தினர். வடக்கு காஷ்மீரில் உள்ள பாரமுல்லா, குப்வாரா மற்றும் பந்திப்போரா மாவட்டங்களில் உள்ள தவார், கெரன், உரி மற்றும் நவ்காம் பகுதிகளில் அவர்கள் தாக்குதல் நடத்தியதாக பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் கர்னல் ராஜேஷ் கலியா கூறியுள்ளார். உரி பகுதியில் குடியிருப்புகள் மீது நடத்திய தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்ததாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கு நமது ராணுவம் உரிய பதிலடி கொடுத்ததாகவும் அவர் கூறினார். இதில் ஏராளமான ஆயுத கிடங்குகள், தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். இதற்கிடையே இச்சம்பவத்தில் 4 ராணுவ வீரர்கள் மற்றும் எல்லை பாதுகாப்பு படையைச் சேர்ந்த துணை ஆய்வாளர் ஒருவரும் உயிர் தியாகம் செய்துள்ளனர். ஆயுர்வேத தினத்தையொட்டி இணையதள கருத்தரங்கிற்கு நேபாளத்தில் உள்ள இந்திய தூதரகம் ஏற்பாடு செய்திருந்தது. கோவிட்-19 சிகிச்சையில் ஆயுர்வேதம் என்ற தலைப்பில் இக்கருத்தரங்கு நடைபெற்றது. இது இந்தியா, நேபாளம் உள்ளிட்ட 200 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்தியா, நேபாள நாடுகளைச் சேர்ந்த ஆயுர்வேத நிபுணர்கள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக இந்திய தூதரகம் கூறியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் சிவ்புரி மாவட்டத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 25 பேர் காயமடைந்தனர். முரவான் கிராமத்திலிருந்து இவர்கள் லாரி மூலம் விஜய்பூர் அருகே உள்ள சொந்த கிராமத்திற்கு சென்று கொண்டிருந்தபோது லாரி கவிழ்ந்து இவ்விபத்து ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்த 25 பேரில் 3 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அவர்கள் சிகிச்சைக்காக குவாலியரில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அசாமில் உள்ள அறக்கட்டளை சார்பில் நடத்தப்பட்டு வரும் மருத்துவமனைக்கு முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர் மருத்துவ உபகரணங்களை நன்கொடையாக வழங்கியுள்ளார். இதன் மூலம் 2000த்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரீம்கஞ்ச் மாவட்டத்தில் உள்ள மகுந்தா மருத்துவமனைக்கு அவர் இந்த உபகரணங்களை அளித்துள்ளார். திருநெல்வேலி, தஞ்சாவூர், ஈரோடு உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் 1347 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ்.பி. வேலுமணி தெரிவித்துள்ளார். ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் துறையின் உயர் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்தியபோது இதனை அமைச்சர் தெரிவித்தார். குமரி கடல் பகுதியில் நிலவும் கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று திருநெல்வேலி, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நாளையும் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கேரி சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் குணேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 3-6, 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் தோமஸ் பெலூசியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீபத் திருநாளாம் தீபாவளி பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இந்த தீபாவளி பண்டிகையின் போது ஒளி விளக்குகளை ஏற்றுமாறு நாட்டு மக்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கிழக்காசிய மாநாடு காணொலி காட்சி வாயிலாக நாளை நடைபெறவுள்ளது.
மத்திய பிரதேசத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 25 பேர் காயமடைந்தனர். கேரி சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் குணேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.